என் பெயர் ஹெனசி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் சூர்யா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி. சிறுபஞ்ச மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்பனப்பு இத்துணையம் என்றுவிட்டல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளவேந்தான் கண்ணாடு வாட்டார் நன்றென்றல் வனப்பு காரியாசான். நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இயக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிற இங்கே பார். ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் அவன் தன்னிடம் இருந்த ஆடுகளை விற்று ஒரு கை நிறைய பணத்துடன் தன் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தான். திரும்பும்போது அளவுக்கு மிஞ்சிய கனவில் மிதந்து கொண்டே நடந்தான். இந்த பணத்தை கொண்டு மேலும் ஆடுகளை வாங்கி விற்றால் நிறைய லாபம் கிடைக்கும், நான் பெரும் பணக்காரன் ஆவேன் என கற்பனை செய்தான். அப்போது அவனையும் அறியாமல் தன் வைத்திருந்த பணப்பையை நழுவ விட்டான். பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தவர். ஆனால் விடுதலை போராட்ட காலத்தில் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் புதுவையில் தங்கி இருந்துள்ளார். இங்கு இருக்கும்போதுதான் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு ஆகிய முப்பெரும் காவியங்களை படைத்தளித்தார். அவரை பெருமைப்படுத்தும் வகையில் அவர் கவிதை எழுதுவது போன்ற சிலை இங்கு வைத்திருக்கிறார்கள். மாலை நேரத்தில் தமிழ்மணி அங்குள்ள மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடுவான். ஒரு நாள் அங்கிருந்த ஒரு மரக்கிளையில் பறவை ஒன்றின் கூட்டை கண்டான். பெற்றோரிடம் இதை பற்றி கூறினான். இவன் தந்தை, ஆமாம் தமிழ்மணி, நான் நேற்றே பார்த்துவிட்டேன். 2ஓ 3ஓ பறவை குஞ்சுகள் இருக்கின்றன. அவற்றின் கீச் கீச் ஒலியை நீயும் கூட கேட்கலாம். நன்றி.